மாலே மணிவண்ணா ஆலிநிலையாய். மாலேன்னு சொல்றதுனாலே அவருடைய எளிமை, அடியார்களிடத்தில் கலந்து பழகும் தன்மை, இனிமை, இது மாலேன்னு சொல்லப்படுகிறது. அடியார்களிடத்தில் பித்தே பிடித்தவன். பக்தன்னு சொன்னா பைத்தியமா இருக்கிறவர் மால். அடுத்தது மணிவண்ணா என்றால் எத்தனை அழகு. இன்னொன்னு ஒரு ரத்தனக்கல், மணி, மாணிக்கம். அந்த மாணிக்கம் 1 கோடி ரூபாய் விலை பெற்றதா இருந்தாலும் நம்முடைய முந்தானையில் முடிந்து கொண்டு போகலாம், நம்முடைய கைக்குட்டையில் சுருக்கு பைக்குள்ள போட்டு எடுத்துன்னு போயிடலாம். எத்தனைக்கு எத்தனை விலை பெற்ற பண்டமா இருந்தாலும் ஆள்வது எளிதாக இருக்கிறது, எடுத்து கொண்டு போவது, வைப்பது, எடுப்பது எல்லாமே எளிது. அதை போல கண்ணனும் மணிவண்ணன் எத்தனைக்கெத்தனை மேன்மை உடையவனாக இருந்தாலும் பக்தர்கள் எளிதில் ஆளும்படிக்கு இருப்பார். பக்தர்கள் ரொம்ப சுலபமா தங்கள் உள்ளத்துல தூக்கின்னு படலாம், தங்கள் கையால் அவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிடலாம். அத்தனை எளிமை மணிவண்ணான்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆலிநிலையாய், அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ஒரு சின்ன முகிழ் விரிந்த ஆலிலை தளிரில் படுத்திருக்கார். இது மேன்மையை பறைசாற்றும். அப்ப இந்த 3 சொற்களாலே, மாலே மணிவண்ணா ஆலிநிலையாய், இந்த 3 சொற்களாலே பெருமானுடைய 3 உயர்ந்த பண்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. ஒன்று எளிமை, இனிமை. இன்னொன்னு எல்லாத்த விட அழகு, சௌந்தர்யம். அப்ப முதல்ல சொன்னது சௌலபியம், அடுத்து சொன்னது சௌந்தர்யம், 3வது சொல்லப்படுவது பரத்வம். அனைத்தையும் தன் வயிற்றுக்குள் வைத்து இலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பரத்வமுடையவனாய், சௌலபியமுடையவனாய், சௌந்தர்யமுடையவனாய் பகவான் இருக்கிறார். நீராட்ட உற்சவத்துக்கு போகும்போது ஆண்டாள் பெரிய பெருமாள் சன்னதி வாசல்ல வந்து நின்று வடபெருங்கோயில் வாரத்திலே பிரார்த்திக்கிறாள். இதெல்லாம் எனக்கு வேணும்னுட்டு ஒன்னொன்னா பெருமாள் கொடுப்பார். பாஞ்சஜன்யம் கொடுப்பார், விளக்கு கொடுப்பார், கொடி கொடுப்பார், விதானம் கொடுப்பார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அப்புறம் வாத்திய கோஷத்தோட ஆண்டாள் புறப்படுகிறாள். ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அப்போ இந்த பாசுரத்திலே கேட்கப்படுவது நோன்புக்குண்டான உபகரணங்களை வேண்டுகிறாள்.